ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கொரியர்ப்பா, லைட்டுன்னு தெரியும். ஓகேவா, மீஷோவில் ஒரு பொருள் ஆர்டர். என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன். ஐயோ, ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுருக்காங்கப்பா. இப்படி கொரியர் பண்ண மாட்டாங்களே. பேக்கிங் ஜம்முன்னு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கடிச்சு எடுக்கணும். வீட்டுக்குள்ளே யார் போகிறது இப்போ? இது என்ன இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. பண்ணிக்காங்கப்பா. ஏய், என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஆர்டர். ஓகேவா, ஃபேனும் இருக்கும் லைட்டும் இருக்க மாதிரி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஓகேவா, இப்படி இருக்கு கமத்தி வச்சுருக்காங்கப்பா பொருளை. அப்படிதான் வைக்கணுமோ? நல்லா இருக்கா? ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் தரலாம். சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது எடுத்து தெரிஞ்சிச்சு. இது என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம். இது ஃபேன் எப்படி வைக்கணும்டே அதாவது சொல்லுங்கடே ஃபஸ்ட்டு. நின்றுக்காங்கப்பா, பார்த்துட்டுப்பா. இது வைக்கிறது இல்லை. இது லைட்டும் எரியும் சொன்னாங்களே, தொங்க விட்றதா இருக்குமோ? ஃபேன் இப்படி தானே நமக்கு வேணும். நின்றுக்காங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க, பின்னு. ஓகே, என் குடும்பம் எந்த நானாக ஓப்பன் கை கருக்கு. இதுவும் என் பொண்ணு வந்து இந்த வருங்க இப்படி இருந்துச்சா. ஓகே, இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணும் போல இருக்கு. ஃபேனு ஓடுதா அப்படின்னு பார்ப்போம். வாவ், கரண்ட் இல்லை, சும்மா கையதோடு. கரண்ட் இல்லாததுக்கு ஃபேன் வந்துடுச்சு. ஆஹா, இந்த ஃபேனை நான் பகல்லே எதிர்பார்த்தேன். எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்குப்பா. நல்லா இருக்கா? சார்ஜ் போடாமலே ஃபேனு. இனிமேல் கரண்ட் இல்லைன்னு வைக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? நம்ம தேவைக்கு தூக்கி மாற்றிக்கலாம்ப்பா. இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே வச்சுக்கலாம். லைட்டு எங்கே தெரியும்? இந்த சோலார், அதுக்கு லைட்டு சுவிட்சு பார்ப்போம். ஏன்னா லைட்டும் உண்டுன்னு தான் நான் இது பண்ணேன். சுவிட்சு பார்த்துட்டு என் பொண்ணு பார்க்குறேன், செக் பண்ணுறான். ஏ, இது எந்த எப்படிமா இருக்குது? இந்த ஒரு மேஜிக் மாதிரி இருக்குப்பா அந்த பொருள். உண்மையில சொல்கிறேன். ஃபேனு இந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோமா, அங்கே பாருங்க மேஜிக். நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு? இது எப்படி வச்சுக்கலாம்? இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான் தூக்க முடியும். அவ்வளோதான். வேண்டாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா? லைட்டு அண்ட் ஃபேனு எப்படின்னா சார்ஜ் போட்டு இது பண்ணிக்கலாம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 சார்ஜ் போட்டு இது பண்ணுறது. செல்லு சார்ஜ் 419 ரூபா. ஓகேவா, இந்த ஒர்த்தா அப்படின்னு சொல்லுங்கள். சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம மூடியாச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஃபேனுக்கு என்ன இருக்குது? நல்லா இருக்கா? 500 ரூபா உள்ளே தான் வந்திருக்கு. 419 ரூபா தான். ஓகேவா, 400ரூவான்னு சொல்லுமே, 420 ரூபா தானே. ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, நான் எப்படி இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது நல்லாயிருக்கு. யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நல்லா இருக்கா அந்த பொருள்? எதுக்குன்னா லைட் வந்து வாங்கினேன். லைட்டும் ஃபேனும் வேணுங்கிறதுக்காக. இப்போ வெளியே உட்காந்துருக்கோம், நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபேனுக்காக தான் ஆர்டரு. லைட்டும் ஃபேனும் ஒன்றா இருக்கனால. எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்? நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரே டைமில் ரெண்டே வைக்க முடியுமாண்ணா? வச்சுக்கலாம். அடுத்துண்ணா ஒரே டைமில் ரெண்டே வைக்க முடியுமா அப்படின்னு என் பொண்ணு கேட்டுச்சுப்பா. அதுக்காக நான் செக் பண்ணுறேன். மறுபடியும் மீண்டும் செக் பண்ணுறேன். லைட்டா, அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபேன் வச்சுட்டேன்னா ஓடுது. இது நிற்கவே இப்படி தான் வைக்கணும். இப்படி தான் கீழே தான் வைக்கணும் நம்ம.
உண்மையிலே சொல்கிறேன், ரெண்டுமே ஒரே நேரத்தில் யூஸ் ஆகுது. ஓகேவா? படிக்கிறப்ப பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும்ல. சூப்பர், நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிடும். ஏன்னா நம்ம சார்ஜ் இன்னும் போடல. எங்கள் வீட்டில் வேறு கரண்ட்டு போனது இன்னும் வரல. எத்தனை மணி கரண்ட் வரும்னு தெரில. ஓகேப்பா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தானது அப்படின்னு நானே சொல்லுவேன். ஓகே, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். என்ன வருங்க, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு கைப்பிடி இருக்குது. இந்த கைப்பிடியை எடுத்து நம்ம தொங்கையும் விட்டுக்கலாம். நான் இதுதான் லைட்டாக இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணேன். ஆனால் இது லைட் இல்லை, லைட்டு உள்ளாடி இருக்குது, சோலார் லைட் மாதிரி. ஓகே, பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கப்பா. பாய்.